வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எஸ்டிபிஐயின் சார்பாக தமிழகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருமாறு மரியாதைக்குரிய மாநில தலைவர் KKSM ஜெகலான் சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் எனது உரையை துவங்குவதற்கு முன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 3 தொகுதிகளில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மக்கள் மன்றத்திற்கு முன்னால் இப்போது நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். முதலாவது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் எஸ்டிபி கட்சியினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய சகோதரர் நிஜாம் முஹிதீன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளராக ராமநாதபுரம் மாவட்ட கட்சியினுடைய தலைவராக வீரியத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய சகோதரர் நூர் ஜியாவுதீன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கட்சியின் வேட்பாளராக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 கட்சியினுடைய வேட்பாளர்களையும் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு எஸ்டிபி கட்சியின் சார்பாக அன்பான வேண்டுகோளை வைத்தவனாக எனது உரைக்குள்ளால் நான் செல்லுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பரபரப்பான சந்தர்ப்பத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு கூட்டணிகள் முடிவாகாத சூழ்நிலையில் எந்த கட்சியோடு கூட்டணி என்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழகத்தில் 2 கட்சிகள் மாத்திரம்தான் தனது தேர்தல் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்து தனது வேட்பாளர்களையும் தெளிவாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஒன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியிலும்
வேட்பாளர்களை அறிவித்து இன்றைக்கு பிரச்சாரத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. தனது வேட்பாளர்களை அறிவித்து அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிற இன்னொரு அரசியல் பேர் இயக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதைத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியலில் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்த நாடு சந்திக்க போகிற மிக மிக அபாயகரமான ஒரு தேர்தல் என்பது நடைபெறப் போகிற இந்த 16வது மக்களவை தேர்தல். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 15 தேர்தல்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த 15 தேர்தல்களையும் விட ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு தேர்தலை இந்த நாடு சந்திக்கிறது என்று சொன்னால் இது இந்த 16வது நாடாளுமன்ற தேர்தல் என்பதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் மோடி என்று சொல்லுகிற மிக மோசமான ஒரு காட்டு மிராண்டி, ஒரு மோசமான ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலைக்கு சொந்தக்காரன். உலக வரலாற்றில் ஹிட்லர், முசோலினி என்கிற இந்த வரலாற்று பட்டியலில் இந்தியாவில் இருந்து ஒரு மனிதன் அந்த வரலாறு சேர்க்கப்படுவான் என்று சொன்னால் அது அந்த நரேந்திர மோடியை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. உலகத்தினுடைய வரலாற்றில் நரவேட்டையாடிய மிகப்பெரிய இனப்படுகொலை செய்த மனித மிருகங்களுடைய வரிசையில் இன்றைக்கு சேர்க்கப்படுகிற ஒரு மனிதன் இன்றைக்கு இந்த நாட்டில் நாளைய பிரதமராக இன்றைக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது அதையும் தாண்டி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற கருத்து மிகைத்திருக்கிற ஒரு கால சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த நாடு ஒரு மிக மோசமான ஒரு அபாயகரமான ஒரு தேர்தலை, இந்த 16வது மக்களவை தேர்தலை இந்த நாடு சந்திக்க போகிறது. இந்த நாடு இதுவரை இது போன்ற ஒரு அபாயத்தை சந்தித்ததில்லை. அதே நேரத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு புதிய ஒரு விடியலையும் இந்த தேர்தலிலே சந்திக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய அபாயத்தையும் இந்த தேர்தலிலே இந்த நாடு சந்திக்க போகிற அதே தருணத்தில் இந்த நாடு ஒரு புதிய ஒரு விடியலையும் இப்போது சந்திக்க போகிறது. அதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே சக்தியாக, காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய புதியதொரு விடியலாக, ஒரு கலங்கரை விளக்கமாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் முதல் தடவையாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தனது வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு புதியதொரு விடியலுக்கான, புதியதொரு அத்தியாயத்திற்கான துவக்கத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறது. எனவே இந்த நாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலை இப்போது சந்திக்க போகிறது. ஒரு பக்கம் அபாயகரமான ஒரு நிகழ்வு, இன்னொரு பக்கம் நாட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு, வஞ்சிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு விடியலை நோக்கி அவர்களை அழைத்து செல்லுகிற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு தமிழகத்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை தேடுகிறார்கள். எல்லோரும் ஒரு மாற்றத்தை தேடுகிறார்கள். யார் இந்த நாட்டை பாதுகாப்பது? யாராவது வரமாட்டார்களா? யாராவது கிடைக்க மாட்டார்களா? யாராவது இந்த நாட்டு மக்களை கரை சேர்க்க மாட்டார்களா என்கிற நாட்டு மக்களுடைய ஏக்கத்தினுடைய எதிரொலிதான் அன்பிற்குரிய பெருமக்களே, டெல்லியில் ஆம் ஆத்மி என்கிற அந்த கட்சி பெற்றிருக்கிற அந்த மகத்தான வெற்றி. ஆம் ஆத்மியினுடைய கொள்கையில் நமக்கு மாற்று கருத்து உண்டு, ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகளில் நமக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் அந்த கட்சி பெற்றிருக்கிற அந்த வெற்றியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அது இந்த நாட்டு மக்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, நாட்டு மக்களுடைய விரக்தியினுடைய குரல் அது. அன்பிற்குரிய மக்களே, அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாக வேண்டும். அதே போன்ற மாற்றம்
டெல்லியில் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் உருவாக வேண்டும். ஆம் ஆத்மியினால் உண்மையான மாற்றத்தை தர முடியாது. ஆம் ஆத்மி கட்சியினால் உண்மையான ஒரு விடியலை இந்த நாடு முழுமைக்கும் தர முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், ஆம் ஆத்மி என்கிற அந்த கட்சியினுடைய உண்மையான கொள்கை என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஊழலை பற்றி மட்டும் அவர்கள் பேசுவார்கள். நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றிய தெளிவான கொள்கை அவர்களுக்கு கிடையாது. நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை பற்றிய பார்வை அவர்களுக்கு கிடையாது. காலம் காலமாக வஞ்சிக்கப்படுகிற மக்கள், இந்த நாட்டிலே ஒடுக்கப்படுகிற மக்கள், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம், தரித்து மக்களுடைய பிரச்சனைகள், பழங்குடியின மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஆம் ஆத்மிக்கு கவலை இல்லை. எனவே மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லுகிறது, நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எஸ்டிபிஐ கட்சியை தவிர வேறொரு கட்சியால் இந்த நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அன்பிற்குரிய பெருமக்களே, இது இஸ்லாமியர்களுக்கான கட்சி அல்ல. எஸ்டிபிஐ கட்சியில் எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி தனது செயல் திட்ட அறிக்கையை மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டு இருக்கிறது, தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது, கட்சியினுடைய செயல்பாட்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. கட்சியினுடைய செயல்பாட்டு அறிக்கையில் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு எஸ்டிபிஐ கட்சி தீர்வை முன்வைத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி இந்த நாட்டினுடைய மதவாத பிரச்சனைக்கு தீர்வை முன்வைத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி ஊழலுக்கு எதிராக இந்த நாட்டிலே இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறது. எனவே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை இந்த நாட்டிலே உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, இந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிற இந்த நிலையில் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் பல்வேறு பிரச்சனைகளை பேசிய நிலையிலே நான் சில செய்திகளை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழகத்தினுடைய அரசியல் கலாச்சாரத்தை இன்றைக்கு நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டை இன்றைக்கு மிக மோசமான ஒரு பண்பாட்டாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை சந்திக்க போகிற மக்கள் ஒன்றை நீங்கள் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க போகிறோம்? நாம் யாருக்கு வாக்களிக்க போகிறோம்? திமுகவிற்கா, அதிமுகவிற்கா, கம்யூனிஸ்டுகளுக்கா, அல்லது காங்கிரசுக்கா, பாரதிய ஜனதாவிற்கா என்கிற கேள்வியை எழுப்பி உங்களது பதிலை நீங்கள் வாக்குகளாக பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த நாட்டிலேயே வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிற ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு திமுக மத்தியிலே ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு வைத்தது. என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்க முடிந்தது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றிருந்தது. என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்க முடிந்தது? கம்யூனிஸ்டுகள் மத்திய ஆட்சியிலே அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஆதரவு கொடுத்த ஆட்சி மத்தியிலே இருந்தது. அவர்கள் என்ன தீர்வை அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடிந்தது? பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சியிலே இருந்தது. தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள். தமிழகத்தினுடைய நீண்டகால பிரச்சனைக்கு அவர்கள் கொடுத்த தீர்வு என்ன என்று நாட்டு மக்கள் இந்த அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்க வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, காவிரி பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் ஆரம்பித்து விட்டால் காவிரி கரையில இருக்கிற மக்களுடைய அந்த கூக்குரல், கண்ணீர் குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்கும். முல்லை பெரியாருடைய பிரச்சனை ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் போராடுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். அவர்கள் ஆதரிக்கிற கட்சி தானே மத்தியில் ஆட்சியில் இருந்தது, அவர்களது கட்சி தானே மத்தியில் அமைச்சரவையில் இருந்தது. தமிழகத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்பிற்குரிய பெருமக்களே, தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இதுவரைக்கும் 600 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
எல்லா கட்சிகளும் போராடுகிறது. கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள், அதிமுக கடிதம் எழுதுகிறது, திமுக கடிதம் எழுதுகிறது, கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்கள், மதிமுக அதை பற்றி பேசுகிறது, பாரதிய ஜனதா அதற்காக கடல் தாமரை என்கிற பெயரில் ஒரு ஏமாற்று போராட்டத்தை நடத்துகிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெற்றிருந்தீர்களே, உங்களது கட்சிகள் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இது இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதா? எத்தனை வருட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு தமிழக மக்களிடத்திலே வாக்கு கேட்க வேண்டிய நேரம் வருகிற போது நீலி கண்ணீர் வடித்து இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சிகள் உங்களிடத்திலே வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கேட்கிறோம், வருகிற இந்த கட்சிகளிடத்திலே இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். யாராவது அவர்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? கேரளாவால் ஓட ஓட துரத்தப்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? அப்போது கேரளாவில் இருந்து துரத்தப்பட்ட கூடங்குளம் அணு உலை கேரளாவில் இருந்து துரத்தப்பட்டது. எங்களது மாநிலத்தில் மக்களுடைய உயிரை பறிவாங்குகிற இந்த அணு உலைக்கு இடம் தர மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டு மத்திய அரசாங்கம் என்ன செய்துவிட்டது? அந்த மாநில அரசை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த கூடங்குளம் அணு உலை இன்றைக்கு ஒரு உலை என்று மாறி 2 உலையை தாண்டி இன்றைக்கு 3, 4, 5, 6 என்கிற நிலையை நோக்கி தமிழகத்தில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? தமிழகத்தை ஆளுகிறவர்கள், தமிழகத்தை ஆண்டவர்கள், தமிழகத்தில் இருந்து மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெற்றிருந்தவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வரப்போகிறார்கள். அதே போன்றுதான் இங்கே வட சென்னைக்கு மத்திய சென்னைக்கு மத்திய பகுதியிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற வட சென்னை தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் வருவார்கள். வட சென்னையை நாங்கள் பூங்காவனமாக மாற்றுவோம், சொர்க்கபுரியாக மாற்றுவோம். சிங்கார சென்னையை போல சிங்கார சென்னை என்று சொல்லி அது என்ன சிங்காரமோ என்ன சென்னையோ தெரியவில்லை. சென்னை இன்னைக்கும் கூவமாகத்தான் இருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இப்போது வருவார்கள். வட சென்னையை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று வருவார்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற எம்பி என்ன செய்தார்? அதற்கு முன்னால் வெற்றி பெற்ற எம்பி என்ன செய்தார்? வட சென்னை என்ன மாற்றத்தை கண்டது? தமிழக மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். வட சென்னையினுடைய வாக்காளர்கள் சட்டையை பிடித்து இந்த கட்சிக்காரர்களிடத்திலே கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, எந்த அரசியல் கட்சிக்கும் இன்றைக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை. எந்த அரசியல் கட்சிக்கும் மக்களுடைய பிரச்சனை அக்கறை இல்லை. வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அலுவலகம் கூட இல்லை. இதைவிட கேவலம் வேறு என்ன வேண்டும்? மக்களுடைய பணியை அலுவலகத்திலே அமர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே அமர்ந்து செயல்படுவதற்கு, அங்கே அமர்ந்து மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு ஒரு அலுவலகம் கூட இந்த வெற்றி பெற்ற தொகுதியிலே அமைக்க முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள்? ஈழத்தமிழர் பிரச்சனை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களது பொதுக்குழுவில் இன்றைக்கு காலை வரை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். மாநில பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. ஈழப்போரில் 2009 நடைபெற்ற இலங்கையில் நடைபெற்ற அந்த ஈழத்து போரில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் மாண்டு போனார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், இனப்படுகொலை நடந்தது. எஸ்டிபிஐ கட்சியும் போராடுகிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் போராடுகின்றன. திமுக போராடுகிறது, அண்ணா திமுக போராடுகிறது, கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்கள், எல்லா அரசியல் கட்சிகளும் போராடுகிறார்களே. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நாங்கள் சொல்லுவதை இந்த மத்திய அரசாங்கம் கேட்காவிட்டால் நாங்கள் எல்லோரும் எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வோம் என்று சொல்லுகிற துணிவு ஏன் இந்த தமிழகத்தினுடைய எம்பிக்களுக்கு வரவில்லை? எல்லோரும் ஒத்து போகிறார்கள். ஈழ பிரச்சனையில் ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும். இது திமுகவுக்கு பொதுவான பிரச்சனை, அதிமுகவுக்கு பொதுவான பிரச்சனை, கம்யூனிஸ்டுகளுக்கு பொதுவான பிரச்சனை, வைகோவிற்கு பொதுவான பிரச்சனை, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான பிரச்சனை. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும், முல்லை பெரியாறில் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும்,
கேரளா அணை கட்டக்கூடாது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை. நான் கேட்கிறேன், இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களுக்காக பாடுபடுவது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதிலே அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருந்து சென்ற 40 பேரும் சேர்ந்து நின்று பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே நின்று இதற்காக என்றைக்காவது குரல் எழுப்பியிருப்பார்களா? ஒரு பதிவை யாராவது பார்க்க முடியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், தமிழகத்திலே அரசியல் நாகரிகம் இல்லை. மக்களுக்காக ஒன்று சேர்ந்து போராடுகிற குணம் இல்லை. மக்களுக்காக ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புகிற பக்குவம் இல்லை. அதனால்தான் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது, வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டசபையில 2 தடவை தீர்மானம் போடப்பட்டது. என்ன தீர்மானம்? காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது, காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்கிற தீர்மானத்தை 2 முறை தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே வலியுறுத்திய பிறகும் கூட மத்திய அரசாங்கம், மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் காமன்வெல்த் மாநாட்டில் இலங்கையில் பங்கேற்கிறார்களே, அந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவது அது ஒரு அரசியல் என்பது மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. அவர்கள் பேசுவார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். கடிதம் எழுதுவார்கள், தெருவில் இறங்க மாட்டார்கள். கடிதம் எழுதுவார்கள், அதற்காக போராட மாட்டார்கள். எனவேதான் மிக தைரியமாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்பதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு என்ன கேவலம் இருக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இதைவிட அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்களுடைய ஒற்றை பிரதிநிதித்துவம். அந்த தீர்மானத்தை மத்திய அரசாங்கம் செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், இந்த அவமானத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? உங்களிடத்திலே வாக்கு கேட்க வரக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள். எனவேதான் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரைக்கும் நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளில் 10ஓடு 11ஆக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. இது ஒரு மாற்று அரசியல் சக்தி. இது ஒரு மாற்று அரசியல் சக்தி. எனவே இந்த அரசியல் சக்திக்கு பின்னால் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து நாட்டு மக்கள் அணி திரள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் என்பதனை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை. 2 பிரச்சனை. ஒன்று மதவாதம், ஒன்று மதவாதம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியை முன்னிறுத்தி இந்த நாட்டை துண்டாடுவதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாட்டை ஒரு மதசார்புள்ள நாடாக மாற்றுவதற்கு இன்றைக்கு அவர்கள் முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால், நரேந்திர மோடி பிரதமரானால் நாட்டில் என்ன நடக்கும்? பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். நாட்டிலே இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் மக்கள் கூறு போடப்படுவார்கள், மக்கள் பிரிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வராமலேயே இந்த நாட்டில் இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாட்டில் ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லுகிற இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை அப்படியே மாற்றுவதற்கு இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றுவதற்கு நமது மூதாதையர்கள் உருவாக்கிய சட்டம் அது. டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் அது. நமது தலைவர்கள், சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தை, அதனுடைய அடிப்படைகளை மாற்றுவதற்கு இன்றைக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாடு ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால், இது ஒரு இந்து ஆட்சியை, அவர்கள் விரும்புகிற ஒரு பாசிச ஆட்சியை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு இந்த ஜனநாயகம் என்பது தடையாக இருக்கும். எனவே இந்த நாட்டில் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை, ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பது நாட்டினுடைய இந்துத்துவா, சங் பரிவார பாசிஸ்டுகளுடைய அவர்களது ஒரே திட்டம், அவர்களது ரகசிய திட்டம். அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் எப்படியாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் இந்த நாட்டிலே ரத்தாறு ஓடும் என்பதை மாத்திரம் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம்.
இது பயத்தினால் சொல்வதல்ல. இது பயந்து போய் நரேந்திர மோடி வந்து விட்டால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து என்பதற்காக சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. நரேந்திர மோடியையும் பாரதிய ஜனதாவையும் எப்படி எதிர்கொள்வது என்பது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிற்கு தெரியும். பயத்திலே சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஆனால் இந்த நாட்டு மக்கள் பிளவுபடுத்தப்படுவார்கள். இந்த நாடு கூறு போடப்படும். இந்த நாட்டு மக்களுடைய ஒற்றுமை குலையும். இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற இந்த தன்மைக்கு அது ஊறு விளைவிக்கும். எனவே இந்த நாட்டில் மதவாதம் தலையெடுக்க விடாமல் இதை தடுத்து நிறுத்துவது இந்த நாட்டு மக்களுடைய கடமை மாத்திரமல்ல, இது தமிழக மக்களுடைய தலையாய கடமை. தமிழகம்தான் இந்த இந்தியாவிற்கே மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிற ஒரு மதசார்பற்ற மாநிலம். சுதந்திரத்தினுடைய காலகட்டத்திலும் அதற்கு முன்னிலும் பின்பிலும் நாடு முழுவதும் மதவாதம் தலைவிரித்து ஆடிய போது, மதக்கலவரங்கள் தலைவிரித்து ஆடிய போது இந்த நாட்டிலே அமைதியாக, இந்த நாட்டிலேயே மதக்கலவரங்களுக்கு இடமில்லாமல் அமைதியாக வாழ்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பெரியாராலும் பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் நீதி கட்சியாலும் திராவிட இயக்கத்தாலும் பண்படுத்தப்பட்ட இந்த தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பெரியாருடைய படத்தை போட்டு, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படத்தை போட்டு, அவர்களது பெயர்களை சொல்லி வாக்கு பிச்சைகளை வாங்கி தங்களை தலைவர்களாக உருவாக்கி கொண்டவர்கள், அவர்களது பெயர்களை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்துகிற சில தலைவர்கள் இன்றைக்கு பெரியாரால் அண்ணாவால் பாப்பார பணியாக்கள், பாப்பார பண்டாரங்கள் என்று இகழப்பட்ட, அவர்களால் விமர்சிக்கப்பட்ட, தமிழகத்தில் இருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள் என்று அவர்களால் அறிவுறுத்தப்பட்ட இந்த சங்பரிவார கும்பலோடு இன்றைக்கு கைகோர்த்து இந்த தமிழக மக்களிடத்திலே இன்றைக்கு வாக்கு கேட்டு வருவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழக மக்கள் இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை புரிந்து கொண்டு தமிழகத்துடைய தெருக்களிலே இவர்களை ஓட ஓட துரத்த வேண்டும் என்பதுதான் மிகச்சரியான ஒரு பாடமாக இவர்களுக்கு அமையும். தமிழக மக்கள் பெரியார் இந்த மண்ணுக்கு செய்த பணிகளை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த பணிகளை, இந்த சமூகத்திற்கு செய்த அந்த பணிகளை எல்லாம் நாம் மறக்கவில்லை. தமிழக மக்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பாரதிய ஜனதா கும்பலோடு இன்றைக்கு வரவிருக்கிற கருப்பு துண்டு போட்டு வந்தாலும் சரி, அது பச்சை துண்டு போட்டு வந்தாலும் சரி, அல்லது அழுகி போன மாமரங்களை சுமந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்கள் பெரியார் என்கிற வார்த்தையை வாயிலே உச்சரிக்க கூடாது. அதற்கு அவர்களுக்கு ஒன்று நாக்கி இருக்கக்கூடாது என்கிற விதத்தில் அவர்களை ஓட ஓட துரத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மையார் காஞ்சிபுரத்திலிருந்து காமாட்சி அம்மன் திருவருளால் தொடங்கி இருக்கின்றார்கள், வெற்றி பெறலாம் என்று. ஆனால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய வட சென்னையிலிருந்து நாங்கள் புறப்படுகின்றோம். வாய்களிலே மாநாடுகளை போடுகின்றார்கள், பேசுகின்றார்கள். ₹1 இட்லி, ₹3 சட்னி என்கின்றார்கள். இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் எவ்வளவு தெரியுமா? இந்த தமிழறிவு மணியன் தான் வந்தான்னா பின்னாடி 2 பேர் வர மாட்டான், நாய்க்குட்டி கூட வர. இந்த தண்ணி போட்டவன் கூட 3 மணி நேரம் நிலானா பேசுவான். அரசியல் கூட்டணிக்கு அலையில நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படி டைவ் அடிக்கிறான். சர்க்கஸ் கொட்டாயில பார் விளையாடுவான் பார், அதை விட கேவலமா. இங்க இருந்து அங்க தாவுறானு, அங்க இருந்து இங்க தாவுறானு.